ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பார்ட் 3 பார்ட் 4 உடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஒரு சார்ட் வியூ கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பார்ட் 3ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்ட் 4ல சார்ட் பேட்டர்னை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்ட் 3ல நம்ம என்ன பார்த்தோம்னா 3 விதமான கேண்டல்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன கேண்டல்னா விக் ரிஜெக்ஷன் கேண்டல், நியூட்ரல் கேண்டல், பின்ன மொமெண்டம் கேண்டலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த 3 கேண்டல் போதும், இதை வச்சுக்கிட்டே நம்மளால நல்லா ட்ரேட் பண்ண முடியும். பல விதமான கேண்டல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏமர் இருக்கு, யாங்கிங் மேன் இருக்கு, இன்வெர்டட் ஏமர் இருக்கு, ஷூட்டிங் ஸ்டார் இருக்கு, ஸ்பின்னிங் டாப் இருக்கு, ஹராமி பேட்டர்ன் இருக்கு, எங்கல்ஃபிங் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கு, த்ரீ க்ரவ், இந்த மாதிரி பல விதமான கேண்டல்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. எல்லாத்தையும் எல்லாம் எங்க ஒர்க் ஆகுது, அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் கத்துக்க போனோம்னா அது முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த 3 கேண்டல் போதும். இந்த 3 கேண்டல்ஸை வச்சே நம்மளால ட்ரேட் பண்ண முடியும்னா முடியும். மார்க்கெட்ல அவ்வளோ விதமான கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கு. அதில் நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் நான் நல்லா படிச்சு அதுலேருந்து என்ன வேணும்ன்றதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து நான் அதை 3ஆ பிரிச்சுட்டேன். ஒன்று விக் ரிஜெக்ஷனாக இருக்கும், இன்னொன்று நியூட்ரலாக இருக்கும், இன்னொன்று மொமெண்டம் கேண்டலாக இருக்கும். அதே மாதிரி சார்ட் பேட்டர்ன்லேயும் பல விதமான பேட்டர்ன்ஸ் இருக்கு. பட் எனக்கு என்ன தேவைன்னா எது ரொம்ப வாட்டி ஒர்க் ஆகுது, எது ரொம்ப வாட்டி ரிப்பீட்டடாக ஒர்க் ஆகுது, எது ஹிஸ்ட்ரியில் ரொம்ப வாட்டி ரிப்பீட்டடாக ஒர்க் ஆகி அதுலேருந்து நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் என்னோட பேக் டெஸ்ட் பண்ணதில் நான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம் அப்படின்னா இது எம் பேட்டர்ன் அண்ட் டபிள்யூ பேட்டர்ன் சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம இன்னைக்கு சார்ட்ல பார்க்க போறோம். இந்த ட்ரிபிள் டாப் அண்ட் ட்ரிபிள் பாட்டம் ஓகே, இது ஒரு அளவுக்கு பார்த்துக்கலாம். பட் இது ரெண்டு தான் மெயின் முக்கியமான கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அதெல்லாம் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா இந்த கேண்டல்ஸ் எப்படி இருக்கும் நான் போர்டில் உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருக்கேன். பட் நீங்கள் அதை வந்துட்டு சார்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். எந்த மாதிரி நீங்கள் சார்ட்ல அதை ஐடென்டிஃபை பண்ணலாம், அந்த கேண்டல் எந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு சார்ட் பேட்டர்ன் வியூவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சேம் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். அண்ட் சார்ட் பேட்டர்ன்லேயே ஒரு சார்ட்ல அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எப்படி இருக்கு சார்ட்ல, அது எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சார்ட்ல வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்ககிட்ட க்ரோம் இல்லை சஃபாரி, ஐஓஎஸ் யூஸ் பண்ணீங்கன்னா சஃபாரி இருக்கும், இல்லை க்ரோம் இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் அதில் ட்ரேடிங் வியூவை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் வியூ வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம். அது என்ன பண்ணுவோம்னா நம்ம சார்ட்டை வந்துட்டு அனலைஸ் பண்ணுவோம். லைவ் டேட்டா வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அங்கே வந்து நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணுவோம். அங்கே டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கும். இது ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராடக்ட்னு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி சார்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சார்ட்டை வச்சுட்டு இந்த சார்ட்ல அந்த கேண்டல்ஸ்டிக்கால எங்கே வந்து சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் விக் ரிஜெக்ஷன் கேண்டல். ஓகேங்களா? அந்த விக் ரிஜெக்ஷன் கேண்டல் சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நீங்க பாருங்க, ஒரு கேரா மார்க்ல காட்டுற பாருங்க. இதுதான் விக் ரிஜெக்ஷன் கேண்டல். பாருங்க பாடி மேல சின்னதா இருக்கு, கீழே விக்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. இதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா விக் ரிஜெக்ஷன் கேண்டல்னு சொல்றேன். இங்க பாருங்க, இதுவுமே ஒரு விக் ரிஜெக்ஷன் கேண்டல். இது எல்லாமே என்ன குறிக்குதுன்னா மார்க்கெட்ல பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களா, எந்த சைடு மார்க்கெட் பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுது, இதை தான் இதை ஷோ பண்ணுது. இது எல்லாமே என்னன்னா விக் ரிஜெக்ஷன் கேண்டல்ஸ். மேலே விக் ரிஜெக்ஷன் இருந்தால் மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன ஆகுனா கீழே சைடு போகிற பாசிபிலிட்டி ரொம்ப இருக்கு. ஏன்னா மேலே போக முடியாம ப்ரைஸ் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது. அப் சைடு என்ன ஆகுதுன்னா விக்கு கொடுக்குது. அப்போ அப் சைடு விக்கு கொடுக்குதுன்னா மோஸ்ட் ப்ராபபிளி மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா கீழே போகும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் கீழே விக்கு கொடுக்குதுன்னா மோஸ்ட் ப்ராபபிளி மார்க்கெட் என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னா மேலே போகிறத வாய்ப்பு இருக்கு. இதைத்தான் விக் ரிஜெக்ஷன். அப்போ இந்த இடத்துல நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இங்க பையரை தான் ஜாஸ்தி இருக்காங்க, செல்லரு ரொம்ப கம்மி இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா பை சைடு போயின்னு இருக்கு. இது அப்கமிங் வீடியோல எப்படி இந்த கேண்டல் ஒர்க் ஆகுது இது எல்லாமே நாங்க பார்க்க போறோம். இப்போ ஜஸ்ட் விக்ரிஜன் கேண்டல் எப்படி இருக்குன்னா அது இப்படித்தான் இருக்கும். இதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு விக் ரிஜெக்ஷன் கேண்டல், சேம் இங்கேயும் ஒரு விக் ரிஜெக்ஷன் கேண்டல். தெரியுதுங்களா? இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா விக் ரிஜெக்ஷன் கேண்டல்னு சொல்லுறோம். இந்த கேண்டல் இப்படித்தான் இருக்கும். கீழே விக் ரிஜெக்ஷன் இருக்கும், இல்ல மேல விக் ரிஜெக்ஷன் இருக்கும். செகண்ட் கேண்டல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூட்ரல் கேண்டல். நியூட்ரல் கேண்டல்னா என்ன, அது எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, நியூட்ரல் கேண்டல் தான் ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு நியூட்ரலா இருக்கும். அதுல யாருமே பையர்ஸும் இருக்க மாட்டாங்க, செல்லர்ஸும் இருக்க மாட்டாங்க.
ஓகேங்களா? அதத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நியூட்ரல் கேண்டில்ன்னு சொல்றோம். அத நம்ம சார்ட்ல பார்ப்போம். எப்படி இருக்குன்னு. நியூட்ரல் கேண்டல்ன்றது அதுல பெருசா பையர்ஸும் இருக்க மாட்டாங்க, பெருசா செல்லர்ஸும் இருக்க மாட்டாங்க. அது குட்டி, 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 குட்டி கேண்டலா இருக்கும். இது பாருங்க. இது ஒரு நியூட்ரல் கேண்டில். எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது இந்த கேண்டல வச்சுக்கிட்டு. இது ஒரு குட்டி கேண்டலா இருக்கு. சேம் இங்க பாருங்க. இதுவுமே ஒரு நியூட்ரல் கேண்டில். இத வச்சுக்கிட்டு எந்த டிசிஷனுமே நம்மளால எடுக்க முடியாது. அப்படின்னா, நல்ல கன்டினியூவா இருக்கிற மார்க்கெட்ட ஒரு இடத்துல வந்துட்டு பாஸ் பண்ணுது மார்க்கெட். இங்க பாருங்க. இது எல்லாமே குட்டி குட்டியா இருக்கிறதுனால இது எல்லாமே நியூட்ரல் கேண்டில். இந்த கேண்டில், இந்த கேண்டில். இது என்ன பண்ணிடுச்சுன்னா, மார்க்கெட்ட ஒரு இடத்துல நிப்பாட்டிருச்சு. இதத்தான் நம்ம என்ன வி கால் இட் ஆஸ் எ நியூட்ரல் கேண்டில். புரியுதுங்களா? இங்க பாருங்க. இதுவும் நியூட்ரல் கேண்டில். ஏன்னா, அது சின்ன பாடி இருக்கு. மேலயும் கீழயும் விக் ரிஜெக்ஷன் இருக்கு. நம்மளால எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம நிக்கிறோம்னா, அந்த இடத்துல இந்த மாரி டிப்ளீஷன் கேண்டில் இருக்குங்க பாருங்க. இது எல்லாமே இங்க பாருங்க. இவ்ளோ பஞ்ச் ஆஃப் கேண்டில்ஸ். இவ்ளோ கேண்டலுமே என்ன கேண்டில் இது? எல்லாமே நியூட்ரல் கேண்டில். இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லாவே நியூட்ரல் கேண்டிலாவே இருக்கு. மார்க்கெட் மேலயும் போல, மார்க்கெட் கீழயும் போல. இதத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நியூட்ரல் கேண்டில்னு சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, விக் ரிஜெக்ஷன் கேண்டில். இப்ப செகண்ட் என்ன பார்க்குறோம்னா, நியூட்ரல் கேண்டில். இது 2மே என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்ப தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மொமெண்டம் கேண்டில். என்ன இது மொமெண்டம் கேண்டில்? அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மொமெண்டம்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. மார்க்கெட்ல பாருங்க, விக் ரிஜெக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த டிப்ளீஷன் கேண்டில் அப்படின்னா, இந்த நியூட்ரல் கேண்டில்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுச்சு. டிப்ளீஷன், நியூட்ரல் 2மே ஒண்ணு தான். ஓகேங்களா? இப்ப மொமெண்டம் கேண்டில்னா, அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா முழுசா இருக்கும். மேலேயும் கீழயும் விக் ரொம்ப சின்னதா இருக்கும். அதத்தான் நம்ம மொமெண்டம் கேண்டில் ஆர் மொமெண்டம் ஷிஃப்ட் கேண்டில்னு சொல்றோம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு விக் ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இங்க பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு மொமெண்டம் கேண்டில் இருக்குன்னு. அதுல பாருங்க பாடி இங்க ஓப்பன் ஆகி, இங்க தான் போய் க்ளோஸ் ஆகுது. மேலேயும் கீழயும் ஒரு மைன்யூட்டா ஒரு சின்ன விக் இருக்கு. அப்ப இதத்தான் நம்ம மொமெண்டம் ஷிஃப்ட், மொமெண்டம் கேண்டில்ன்றோம். இந்த பெரிய பெரிய கேண்டில். புரியுதுங்களா? இதுவும் ஒரு மொமெண்டம் கேண்டில். இதுவும் ஒரு மொமெண்டம் கேண்டில். இதுவும் ஒரு மொமெண்டம் கேண்டில். இது மேல இங்க விக் இருக்கிறதுனால, இத வந்து நம்ம அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒரு இன்டிசிஷன் மாரியே இருக்கும் இது. பட் இது பாருங்க நல்ல ஒரு மொமெண்டம். இங்க வந்து டிராஸ்டிக்கலா மார்க்கெட்ல பாருங்க, இந்த மொமெண்டம் உள்ள வந்த உடனே எவ்வளோ பெரிய இதெல்லாம் மொமெண்டம் கேண்டல். அப்படின்னா பாடி பெருசா இருக்கும். விக் 2 சைடு ரொம்ப குட்டியா இருக்கும். இது பாருங்க செல் சைடு மொமெண்டம் கேண்டல். கேண்டல் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு மொமெண்டம் கேண்டல். இதுவும் ஒரு மொமெண்டம் கேண்டல். இதுவும் ஒரு மொமெண்டம் கேண்டல். இதுவும் ஒரு மொமெண்டம் கேண்டல். இது எல்லாமே என்னன்னா மொமெண்டம் கேண்டல்ஸ். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சார்ட்ல என்ன டிரா பண்ணனோ, அதுதான் நான் உங்களுக்கு இங்க சார்ட்ல காட்டிட்டு இருக்கேன். அப்படின்னா ஒரு விக் ரிஜெக்ஷன்னா இந்த மாரி மேல இல்ல கீழ. ஒரு பெரிய விக் இருக்கும். ஒரு சின்ன பாடி இருக்கும். இதத்தான் நம்ம விக் ரிஜெக்ஷன் கேண்டல்ன்றோம். அப்படின்னா அந்த கேண்டலோடைய 20% தான் பாடி இருக்கும். பாக்கி 80% விக்கா இருக்கும். அதே மாரி டிப்ளீஷன் கேண்டல்னா ஓப்பன் பிரைஸும், குளோஸ் பிரைஸும் கிட்ட கிட்டயே இருக்கும். இல்ல இருக்கவே இருக்காது. ஒரே பிரைஸ்ல ஓப்பன் ஆகி ஒரே பிரைஸ்ல குளோஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க இந்த கேண்டல். இதுல ஓப்பனே கிடையாது, குளோஸும் கிடையாது. ஒரு சின்ன லைன் இருக்கு. அப்படின்னா ஓப்பன் பிரைஸ், குளோஸ் பிரைஸ் ஈக்குவலா இருக்கு. மார்க்கெட்ல இந்த கேண்டல் கொஞ்சம் மேல பை ஆயிருக்கு, கொஞ்சம் கீழே செல் ஆயிருக்கு. லாஸ்ட்டுக்கு வந்துட்டு எங்க ஓப்பன் ஆச்சு அங்கேயே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இது என்னன்னா, இது வந்துட்டு ஒரு நியூட்ரல் கேண்டல். உள்ள பையர்ஸும் இல்ல, செல்லர்ஸ் இல்ல. 0. அப்ப இது என்ன குறிக்குதுன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு இடத்துல பாஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த மார்க்கெட்ல பையர்ஸ் இல்ல, செல்லர்ஸ் இல்ல. மார்க்கெட்ல இப்ப யார் நெக்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின் ஆக போறாங்கன்னு சொல்லி இது ஷோ பண்ணுது. இங்க எல்லாம் பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே நியூட்ரல் கேண்டலாவே இருக்கு. எப்படி நான் இந்த மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னையும் நான் நல்லா படிச்சு நல்லா பார்த்து என்ன பண்ணிட்டேன்னா 3 விதமா பிரிச்சிட்டேன். ஒன்னு விக் ரிஜெக்ஷன், இன்னொன்னு நியூட்ரல் கேண்டல், இல்லாட்டினா மொமெண்டம் கேண்டல். இந்த விக் ரிஜெக்ஷன் எந்த சைடு இருக்கு? கீழே இருந்தா நம்ம என்ன பண்றோம்? பை பண்ண போறோம். ஏன்னா மார்க்கெட் மோஸ்ட் ப்ராபபிலி மேல போகும். அதே மேல விக் ரிஜெக்ஷன் இருந்தா மோஸ்ட் ப்ராபபிலி மார்க்கெட் கீழே வரப்போகுது. அதே இந்த மொமெண்டம் கேண்டல கன்ஃபர்மேஷன் எடுத்துப்போம். இந்த மொமெண்டம் கேண்டல் எந்த சைடு நமக்கு மொமெண்டம் கொடுக்குது, அந்த சைடு மார்க்கெட் டிராஸ்டிக்கலா மூவ் ஆகும். புரியுதுங்களா? ஒரு பை கேண்டல்னா அடுத்த 3 கேண்டல் பாருங்க பை ஆயிருக்கு. ஒரு செல் கேண்டல்னா அடுத்த கேண்டல் பாருங்க செல் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு அப்கமிங் வீடியோல இந்த கேண்டல் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம், அது வந்துட்டு நம்ம இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கூட அட்வான்ஸ் லெவல்ல நான் உங்களுக்கு டீச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த கேண்டல்னா எப்படி இருக்கும், நான் சொன்ன கேண்டல் என்ன, அதை வந்துட்டு நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு ட்ரேடிங் வியூன்னு சொல்லிட்டு இந்த குரோம்ல அடிச்சா போதும் உங்களுக்கு இந்த ஒரு வெப்சைட் கிடைக்கும்.
ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேடிங் வியூ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இந்த ட்ரேடிங் வியூ ட்ராக் ஆல் யுவர் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட், நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் போய் சூப்பர் சார்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி சார்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் லைவ் டேட்டாவை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் அப்கமிங் வீடியோஸில் எப்படி ட்ரேடிங் வியூவை யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நம்ம இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம், எந்த மாதிரி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம ஒரு டெக்னிக்கலாக நம்ம நம்ம ட்ரேட்ஸை கொண்டு போகலாம், இதெல்லாமே அப்கமிங் வீடியோஸில் ஒன் பை ஒன்னு நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் பேசிக்காக ஒரு கேண்டல்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு விக்ரிஜேஷன் கேண்டல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதே மாதிரி ஒரு டிப்ளீஷன் கேண்டல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படின்னா நியூட்ரல் கேண்டல், டிப்ளீஷன் நியூட்ரல் ரெண்டுமே ஒன்று தான். அதே மாதிரி ஒரு மொமெண்டம் கேண்டல்னா எப்படி இருக்கும், இதை வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சார்ட் பேட்டர்ன்ஸ். இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கு, டபுள் டாப் இருக்கு, டபுள் பாட்டம் இருக்கு. இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் எம் பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன். ஏன்னா இது பாருங்க, இங்க ஒரு டாப் இங்க ஒரு டாப் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த எம் என்ன காட்டுதுன்னா ஒரு டபுள் டாப் மாதிரி காட்டுது. அதனால இதை சிம்பிளிஃபையா எம் பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன் நீங்க போட்டு கொழிப்பாதீங்க, எல்லாமே ஒன்று தான். டபுள் டாப் டபுள் பாட்டம்னாலும் ஒன்று தான், எம் பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்னாலும் ஒன்று தான். இன்னொன்று ட்ரிபிள் டாப் அண்ட் ட்ரிபிள் பாட்டம். ஓகேங்களா? இதை வந்துட்டு நம்ம சார்ட்ல ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சார்ட் பேட்டர்னில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ சார்ட்ல இது எப்படி இருக்கு, சார்ட்ல இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சொல்லி நம்ம சார்ட்டோடைய வியூ பாயிண்ட் சார்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க, இது தான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். நான் ட்ரா பண்ணி காட்டுற பாருங்க. இது லெஃப்ட் ஷோல்டர், இது ஹெட், இது ரைட் ஷோல்டர், இது தான் ஹெட் அண்ட் ஷோல்டர். இங்க பாருங்க, இங்க ஒரு லெஃப்ட் ஷோல்டர் இருக்குங்களா, இவங்க ரைட் ஷோல்டர் இருக்குங்களா, இதுக்கு ரெண்டுக்கு மேல ஒரு ஹெட் இருக்குங்களா, இதைத்தான் வி கால் இட் as a neckline. இதுதான் நெக்லைன். இந்த நெக்லைனை மார்க்கெட் பிரேக் பண்ண உடனே கேம் ஃபார் ரீடெஸ்ட். இங்க ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வருவான். ரீடெஸ்ட்டுக்கு வந்த பின்ன இங்க இருந்து மார்க்கெட் செல் ஆகுவான். ஓகேங்களா? இதுதான் இது குறிக்கிறது. இது என்னன்னா இது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். பை ஆகிட்டு இருந்துச்சு இவ்வளோ நேரமா. மார்க்கெட்டு என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே போயிருந்துச்சு பை. இந்த பைக்கு வந்துட்டு இந்த ஒரு இடன் ஷோல்டர் வந்த உடனே இந்த பை இங்கே ஸ்டாப் ஆகி நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன சைடு திரும்புது, செல் சைடு திரும்புது. இந்த லெஃப்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர் ஹெட் ஃபார்ம் ஆகிட்டு போயினா இந்த நெக் லைன் இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்த உடனே ஒரு ரீடெஸ்ட் எடுத்து இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகும். இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணனா ஒரு செல் சைட் மொமெண்டமாக கொடுக்கும். இதனுடைய டார்கெட் எப்படின்னா ஹெட்டோடைய ஹைட் என்ன இருக்கு அதுதான் நம்ம டார்கெட்டா எடுத்துப்போம். இந்த ஹெட்லேருந்து இந்த நெக் லைனுக்கு எவ்வளோ தூரம் இருக்கு, இதுதான் நம்மளோட டார்கெட். அப்போ இது பிரேக் அவுட் ஆகி இந்த ரீட்ரேஸ்ட் எடுத்த உடனே நம்ம இந்த இடத்துல என்ட்ரு ஆயிருந்தோம்னா இதுதான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கும். பாருங்க, டார்கெட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா இது வந்துட்டு இங்கே அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? ஹெட் அண்ட் ஷோல்டர் என்னன்னா ஒரு லெஃப்ட் ஷோல்டர் இருக்கணும், ஒரு ரைட் ஷோல்டர் இருக்கணும், ஒரு ஹெட் இருக்கணும். பார்க்கறதுக்கு ஒரு மனுஷன் மாதிரி இது ரெண்டுமே ஷோல்டராக ஆக்ட் ஆகும். இந்த கீழே இந்த ஏரியா வந்துட்டு நெக் லைனா ஆக்ட் ஆகும். என்னவா ஆக்ட் ஆகும்னா நெக் லைன். இந்த நெக் லைனை மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ண உடனே நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட். இந்த இடத்துல என்ன நடக்குது, நமக்கு ஒரு ரீடெஸ்ட் நடக்குது. மறுபடியும் உள்ள போக முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு ரீடெஸ்ட். புரியுதுங்களா? இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகே, இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் புரிஞ்சு. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னா என்ன, இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னா என்ன சொல்லிட்டு நம்ம இப்போ சார்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ட்ரா பண்ணி காட்டினா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் இங்கே என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் செல் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா கீழே வந்துட்டு மார்க்கெட் போயின்னு இருக்கு. இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் நின்றுட்டு மார்க்கெட் இங்கேருந்து என்ன ஆகுறன்னா டிராஸ்டிக்கில் மேலே பை ஆயிருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் நீங்க சொல்லிட்டு நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்திருக்கு. எப்படிப்பா அதை ஃபைண்ட் பண்ணுவேன்னா பாருங்க, நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இது ஒரு லெஃப்ட் ஷோல்டர்,
இதுதான் இதனுடைய நெக்லைன், இது ஹெட்டு, இது ரைட் ஷோல்டர். இங்கேருந்து மார்க்கெட் இதை பிரேக் அவுட் கொடுத்த உடனே மார்க்கெட்டு டிராஸ்டிக்கலாக அப்போட மூவ்மெண்ட் ஆயிருக்கா. உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுதான் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். இப்படி தான் நம்ம சார்ட்டில் என்ன பண்ணோம்னா பார்க்கணும். நான் இது ஏன் ரெண்டுமே கிட்ட கிட்ட இருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஹெட் அண்ட் ஷோல்டர்னா இப்படி ஒரு லெஃப்ட் ஷோல்டர், ஒரு ஹெட்டு, ஒரு ரைட் ஷோல்டர். இதை நெக்லைனை பிரேக் பண்ண உடனே ஒரு ரீடெஸ்ட் டார்கெட். அதே மாதிரி ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னா ஒரு லெஃப்ட் ஷோல்டர், ஒரு ஹெட்டு, ஒரு ரைட் ஷோல்டர். அதை பிரேக் அவுட் பண்ணோன்னா ஒரு ரீடெஸ்ட், நெக்ஸ்ட் கோ டு பை. புரியுதுங்களா? இதுதான் சினாரியோ. இதை தான் இந்த சார்ட்டில் நான் காட்டியிருக்கேன். இதில் பாருங்க, இது அப்படியே தலைக்கீழ இருக்கு. லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர், ஹெட்னு சொல்லிட்டு இது எப்படி மேலே இருக்கோ இது பாருங்க அதே மாதிரி தலைக்கீழ இருக்கு. ஒரு மனுஷனை தலைக்கீழ போட்டு எப்படி இருப்பான் அந்த மாதிரி இருக்கான். இதுல வந்துட்டு இந்த ஏரியா தான் இதனுடைய நெக்லைன். இந்த இடத்துல நெக்லைனை பிரேக் பண்ணி இந்த இடத்துல பாருங்க கேம் ஃபார் ரீடெஸ்ட். புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கான், மல்டிபிள் ரிஜெக்ஷன் நடந்து இங்க இருந்து மார்க்கெட் என்ன இருக்குன்னா பை ஆயிருக்கு. இங்க நம்ம போய் ஒரு பை ட்ரேட் எடுக்கிறோம்னா நமக்கு என்னாச்சு, இந்த ட்ரேடு அச்சீவ் ஆச்சு. இதை நீங்க டார்கெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், ஹெட்லேருந்து இந்த நெக்லைனுக்கு இருக்கிற தூரம் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். அப்போ பிரேக் அவுட் நடந்த பின்ன கரெக்டாக பாருங்க டார்கெட்டை போய் அடித்த உடனே மார்க்கெட்டிங் வந்து என்னன்னா செல் ஆகிட்டான். ஸோ இது எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது, இது ரிப்பீட்டபிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கேயே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது ஹெட் அண்ட் ஷோல்டர், இது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். நேராக இருந்த ஹெட் அண்ட் ஷோல்டர், தலைக்கீழ இருந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். நெக்லைனை பிரேக் பண்ண ஒரு ரீடெஸ்ட் வரும், அங்கேருந்து மார்க்கெட்டு டிராஸ்டிக்கலாக செல் ஆச்சு. அதே மாதிரி இங்க இந்த நெக்லைனை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் என்ன ஆயிட்டாங்கன்னா பை ஆனா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர், இதுதான் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு டபுள் டாப் டபுள் பாட்டம், எம் பேட்டர்ன் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டபுள் டாப் பார்க்கலாம். ஸோ சார்ட்டுக்கு போயிடலாம். இது சார்ட்ல பார்த்தீங்கன்னா இதுதான் டபுள் டாப். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்க, இங்க என்ன நடந்திருக்குன்னா இங்க ஒரு வாட்டி வந்துட்டு மார்க்கெட் டச் பண்ணிட்டு திரும்பி செல் ஆயிருக்கான், மறுபடியும் அதே இடத்த வந்து டச் பண்ணியிருக்கான், இதை பிரேக் பண்ணி மேலே போல. அதனால தான் வி கால் இட் அஸ் இதை வந்துட்டு டபுள் டாப்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் நெக்லைன். இந்த நெக்லைனை மார்க்கெட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்னா பிரேக் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்த உடனே மார்க்கெட் இங்கே செல் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு ரீடெஸ்ட்டுக்கு வந்திருக்கான். இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் வந்து இங்கே டச் பண்ண உடனே இங்கே வந்து டிராஸ்டிக்கல் செல் ஆயிருக்கான். இது என்ன சொல்லுதுன்னா இந்த டபுள் டாப் மார்க்கெட்டு கண்டினியூவாக நல்ல பையான மார்க்கெட்டு இங்கே வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஐயை பிரேக் பண்ண முடியாமல் இந்த இடத்துல இந்த ட்ரெண்டு எண்ட் ஆகி இங்கேருந்து மார்க்கெட்டு செல்லாக ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். அப்படின்னா ஒரு பையான மார்க்கெட்டை செல்லாக மாற்றி விடுது. அதனுடைய டாப்பில் தான் இந்த டபுள் டாப் இந்த பேட்டர்ன் வரும். அப்படின்னா இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட், இது ஒரு டாப், இது ஒரு டாப். இது வந்துட்டு நெக்லைன். இந்த நெக்லைனை பிரேக் பண்ணதும் மார்க்கெட் என்னாச்சு, ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட்டு செல் ஆச்சு. நம்ம இங்கே ஒரு ட்ரேட் இப்படி பிளேஸ் பண்ணியிருந்தோம்னா அழகாக நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல இதனுடைய டார்கெட் கூடமே நிறைய பேர் இதை மெஷர் பண்ணி எடுத்துப்பாங்க. இதோட டாப்பு இந்த ரீடெஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வரும், நமக்கு அதை விட அதிகமாக போயிருக்கு. நம்ம இதை டார்கெட்டாக வச்சிருந்தாலுமே வி மேட் சம் குட் அமௌண்ட் ஆஃப் மணி. இப்போ புரிஞ்சுங்களா டபுள் டாப் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டாப். இது வந்துட்டு செகண்ட் டாப். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டபுள் டாப் பேட்டர்ன் சொல்லுவோம். இதைத்தான் நம்ம எம் பேட்டர்ன் சொல்லுவோம். இது ஏன் எம் பேட்டர்ன் சொல்லணும்னா இது பாருங்க ஒரு எம் மாதிரியே இருக்கும். பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? சேஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்க. இது ஒரு எம் மாதிரி இருக்கு. அதனால தான் நம்ம இது என்ன சொல்றோம்னா எம் பேட்டர்ன் சொல்றோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டபுள் பாட்டம்னா என்னன்னு பார்க்கலாம்.
டபுள் டாப் ஆச்சு. இப்போ டபுள் பாட்டம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு டபிள்யூ பேட்டர்ன் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த சார்ட் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, இங்க என்ன நடந்திருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கன்டினியூவா இங்க செல் ஆயிருக்கு. புரியுதுங்களா? மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, டிராஸ்டிக்கலா இங்க மேல இருந்து கீழக்கு அப்படியே செல் ஆகிக்கிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட இடம் வந்த பின்ன மார்க்கெட்டால கீழ போக முடியாம, இங்க இருந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் கன்டினியூவா மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, பை ஆகுது. இது என்ன ஷோ பண்ணுதுன்னா, நமக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அததான் இத ஷோ பண்ணுது. இங்க இருந்து பை ஆச்சு. இப்போ இதுல நீங்க கரெக்ட்டா நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, இங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இங்க ஒரு லோ கிடைக்குது. அதே இடத்துல இன்னொரு வாட்டி மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஈக்குவல் லோவ வைக்கிறான். அப்படின்னா, இங்க ஒரு பாட்டம் கிடைக்குது. இந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு பாட்டம் வைக்கிறான். இது ஃபர்ஸ்ட் பாட்டம், இது செகண்ட் பாட்டம். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, டபுள் பாட்டம் வைக்கிறான். அப்படின்னா மார்க்கெட்டால இத உடைச்சு கீழ போய் ஒரு லோ கிரியேட் பண்ண முடியல. எங்க நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டம் கிடைச்சு, அதே இடத்துல இன்னொரு பாட்டம் வச்சுட்டு, அங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி பிரைஸ் வந்துட்டு பை ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, டபுள் பாட்டம்னு சொல்றோம். ஒரு டபிள்யூ பேட்டர்ன் சொல்றோம். இந்த இடத்துல இதுதான் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகுது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த டபுள் பாட்டம் உடைய நெக் லைன்னு சொல்றோம். புரியுதுங்களா? இது என்ன சொல்றோம்னா, நெக் லைன். வி கால் இட் அஸ் இதைத்தான் நம்ம நெக் லைன் சொல்றோம். இந்த கீழே இதுதான் நமக்கு என்னவா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாட்டமா இருக்கு. வந்து ஒரு இடத்துல இது டேப் ஆச்சு. இதுதான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாட்டம். இது என்னன்னா, இது செகண்ட் பாட்டம். மறுபடியும் எங்க ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டம் அடிச்சுச்சு, அதே இடத்துக்கு வந்து அதே இடத்துல பிரைஸ் மறுபடியும் தொட்டுட்டு போகுது. இது வந்துட்டு செகண்ட் பாட்டம். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பாட்டம் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதே இடத்துல வந்துட்டு இன்னொரு வாட்டி அங்கேயே டச் ஆயிட்டு இன்னொரு பாட்டம் குடுக்குதுன்னா, இத வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, டபுள் பாட்டம்ன்னு சொல்றோம். இங்கேயும், இங்கேயும் வந்துட்டு 2 வாட்டி டச் ஆயிருக்கு. இப்போ இதனுடைய சினாரியோ என்னன்னா, இந்த நெக் லைன பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் எங்க வரும்னா, ஒரு ரீடெஸ்ட். மறுபடியும் என்னால செல் ஆக முடியுதா? இந்த ஒரு ஏரியாவுல நம்மளால போக முடியுதா? அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது இந்த இடத்துல. பட் இங்க என்ன நடந்துச்சுன்னா, ரீடெஸ்ட் எடுத்தோனே பிரைஸ் வந்துட்டு கன்டினியூவா ரிஜெக்ட் ஆகுது. நான் உங்களுக்கு ப்ரீவியஸா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன் இல்லைங்களா? ஒரு விக் ரிஜெக்ஷன் கேண்டல். கீழ விக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னா, மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னா, பை ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா, கீழ போக விடாம செல்லர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஆ கீழ போகுதுன்னு சொல்லிட்டு புஷ் பண்றாங்க. பட் பையர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, செல்லர்ஸ டாமினேட் பண்ணி, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து க்ளோஸ் குடுக்குறாங்க. அப்படின்னா, அங்க செல்லர்ஸ்க்குன்னா பையர் ஜாஸ்தி இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப கீழ பிரைஸ் நமக்கு விக் ரிஜெக்ஷன் கிடைக்குதுன்னா, நெக்ஸ்ட் பிரைஸ் வந்துட்டு பை ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாரி இங்க ஒரு விக் ரிஜெக்ஷன் கேண்டல் வந்துச்சு. இங்க ஒரு மொமெண்டம் கேண்டல் இருக்கு அப்படின்னா, மார்க்கெட்ல மொமெண்டம் பை சைடு தான் இருக்கு. வால்யூம் பை சைடு தான் இருக்கு. அது கூடயே நமக்கு இங்க ஒரு டபுள் பாட்டம் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராபபிள் மார்க்கெட் என்னவா சான்சஸ் இருக்குன்னா, பை ஆக சான்சஸ் இருக்கு. ஆஃப்டர் ரீடெஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பை ட்ரேட் எடுப்போம். ஒரு எஸ்டால இந்த இடத்துல வச்சுட்டு, நம்ம இந்த இடத்துல ஒரு டார்கெட் வைக்கிறோம்னா, இந்த ட்ரேட் அச்சீவ் ஆச்சு. இந்த ட்ரேட் நமக்கு சக்சஸ் குடுக்குது. புரியுதுங்களா? நம்ம டார்கெட் போச்சு. அப்ப இந்த நெக் லைன்ல இருந்து இந்த டாப்புக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு. இதையே நீங்க டார்கெட்டா கன்சிடர் பண்ணி இந்த ரீடெஸ்ட்க்கு அப்புறம் வச்சீங்கன்னா, ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்துட்டு அச்சீவ் ஆயிருக்கு. இதத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா, வி கால் இட் ஆஸ் டபுள் பாட்டம். சிம்பிளா பாருங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் செல் ஆச்சு. இங்க ஸ்டாப் ஆச்சு. மறுபடியும் மார்க்கெட் பை ஆயி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துச்சு. பட் அதனால கீழ போக முடியாம அங்கருந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆயி மேல போய் நெக் லைன உடைச்சு இங்க ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. இதத்தான் வி கால் இட் ஆஸ் டபுள் பாட்டம் ஆர் டபிள்யூ பேட்டர்ன். ஏன் டபிள்யூ பேட்டர்ன் சொல்றாங்கன்னா, இது பாருங்க. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டபிள்யூ மாரியே இருக்கும். ஆல்பாபெட்ல ஒரு டபிள்யூ மாரி இருக்கு. அதனால தான் இத எல்லாருமே டபிள்யூ பேட்டர்ன் சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு டபுள் டாப்னா என்னன்னு புரிஞ்சுச்சு. அதே மாரி ஒரு டபுள் பாட்டம்னா என்னன்னு புரிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ட்ரிபிள் டாப் அண்ட் ட்ரிபிள் பாட்டம்னா என்னன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ட்ரிபிள் டாப் தெரியுது. பாருங்க. இங்க ஒரு டாப், மறுபடியும் மார்க்கெட் அதே இடத்துக்கு வந்து இங்கேயும் மறுபடியும் டச் பண்ணியிருக்கு. இது ஒரு டாப், மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்க ஒரு டச் ஆயிருக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ட்ரிபிள் டாப். புரியுதுங்களா? இங்க இருந்து மார்க்கெட் கண்டினியூவா டிராஸ்டிக்கலா பை ஆயிருக்கு.
பட் இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் இதை விட்டு மேலே போகும், மறுபடியும் இங்கேருந்து செல் ஆன மார்க்கெட் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டு அதை பிரேக் பண்ண முடியுமா, மறுபடியும் செல் ஆயிருக்கு. மறுபடியும் போய் இன்னொரு டெஸ்ட் பண்ணியிருக்கு. 3 வாட்டியும் அது ஒரு டாப் அடிச்சு பார்த்தாலும் அதனால இந்த இடத்த விட்டு பிரேக் பண்ணி மேலே போக முடியல. ஸோ மறுபடியும் அங்கேருந்து வந்து நெக்லைனை பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கான். புரியுதுங்களா? அப்போ இதனுடைய நெக்லைன் எங்கே இருக்குன்னா இந்த இடத்த இருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரிபிள் டாப். இங்கே பாருங்க, இது தான் ஃபர்ஸ்ட் டாப். இது வந்துட்டு செகண்ட் டாப். இது வந்துட்டு தேர்ட் டாப். அப்படின்னா மார்க்கெட்டு இதுவும் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். ஏன் ரிவர்சல் பேட்டர்ன் சொல்லணும்னா இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரே மாதிரி பை ஆகிக்கிட்டே வந்து பை ட்ரெண்டில். இந்த இடத்துக்கு வந்த பின்ன இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆச்சு. மறுபடியும் மார்க்கெட்டு பை ஆகி மேலே போகும்போது இந்த இடத்த விட்டு பிரேக் பண்ணி மார்க்கெட்டால் மேலே போக முடியல. மார்க்கெட்டால் மேலே போக முடியாமல் மறுபடியும் வந்து கீழே நெக்லைனை டச் பண்ணி மறுபடியும் மேலே போச்சு. பட் இங்கேருந்து மார்க்கெட்னால மேலே போக முடியல. ஃபெயில் இன்டு பிரேக் ஹை. இந்த நெக்லைனை வந்து இங்கே பிரேக் பண்ண உடனே இங்கே ஒரு ரீடெஸ்ட், இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு இங்கே டிராஸ்டிக்கில் செல் ஆயிட்டான். இதுதான் நம்மளுடைய நெக்லைன். புரியுதுங்களா? இதுதான் நெக்லைன். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ட்ரிபிள் டாப்னு சொல்கிறோம். இப்போ பாருங்க 3 டாப் இருக்கு, 1 2 3. இதை தான் ட்ரிபிள் டாப்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த ஒரு சப்போர்ட்டை மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணிச்சு, மறுபடியும் ரீடெஸ்ட் வந்துச்சு, இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆச்சு. அப்போ நம்ம இங்கே ஒரு செல் ட்ரேட் எடுத்து ஒரு எஸ்எல் இங்கே பிளேஸ் பண்ணி ஒரு டார்கெட் வைக்கிறோன்னா இது அச்சீவ்டு. இல்லை நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் ட்ரிபிள் டாப்போடைய டார்கெட்டே வைக்கிறீங்கன்னா இந்த ஐ2 நெக்லைன் எடுத்து வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த டார்கெட்டுமே வி அச்சீவ்டு. புரியுதுங்களா? இதுதான் ட்ரிபிள் டாப். நெக்ஸ்ட் என்னன்னா ட்ரிபிள் பாட்டமை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆச்சு, மறுபடியும் இங்கேருந்து பை ஆகிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துச்சு. பட் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்னால இங்கேருந்து ஃபர்தராக கீழே போக முடியாமல் மறுபடியும் மேலே போய் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நின்றுச்சு. பட் ஆனால் அங்கேருந்து இதனால கீழே பிரேக் பண்ணி கீழே ஒரு லோவை வைக்க முடியாமல் இது என்ன பண்ணுச்சுன்னா மேலே இந்த லெவலை இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போச்சு மார்க்கெட். ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான்னா மேலே போயிட்டான். புரியுதுங்களா? இப்போ அதை தெரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் பாட்டம். இது வந்துட்டு செகண்ட் பாட்டம். இது வந்துட்டு தேர்ட் பாட்டம். தெரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் பாட்டம். சேம் அதே இடத்துக்கு மார்க்கெட் வந்து நின்றுச்சு. இது வந்துட்டு செகண்ட் பாட்டம். இது வந்துட்டு தேர்ட் பாட்டம். இது ஆக்ட் ஆஸ் ஏ, இந்த ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆஸ் ஏ நெக்லைன். இதுதான் இந்த ட்ரிபிள் டாப்போடைய நெக்லைன். இந்த நெக்லைன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ண உடனே இங்கே எங்கே வந்தான்னா ரீடெஸ்ட்டுக்கு வந்த மார்க்கெட் கேம் ஃபார் ரீடெஸ்ட். மறுபடியும் என்னால் உள்ளே போக முடியுதா, இந்த ஜோன் ஏரியாக்குள்ளே போக முடியுதா, பட் இங்கே முடியலை. இங்கேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் பிரேக் ஆகி பை ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் இந்த ஒரு ரீடெஸ்ட்டில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, ஒரு எஸ்எல் வைக்கிறீங்கன்னா உங்களோட டார்கெட் ஆல்மோஸ்ட் 1:2 அச்சீவ். இது தான் ட்ரிபிள் பாட்டம். புரியுதுங்களா? ட்ரிபிள் பாட்டம்னு என்னன்னு புரியுதுங்களா?
இது ட்ரிபிள் டாப், ப்ரீவியஸ் நம்ம பார்த்து ட்ரிபிள் பாட்டம். ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன் ரிப்பீட்டபிளாக இருக்கும். அதுலேயும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் டபுள் பாட்டம் தான் மோஸ்ட் டைம் நமக்கு ரிப்பீட்டட் வரும். ட்ரிபிள் டாப் கூட அவ்வளோவா நம்மளுக்கு கிடைக்காது. உன்னிப்பாக கவனிச்சோம்னா நம்ம அப்சர்வ் பண்ணலாம். பட் இங்கே பாருங்க, இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ரைட் ஷோல்டர், இங்கே ஒரு லெஃப்ட் ஷோல்டர், இங்கே ஒரு ஹெட் இருக்குது. இது ஒரு டபுள் பாட்டம். இந்த இடத்துல பாருங்க, இங்கே ஒரு மல்டிபிள் கேண்ட ஒரு ட்ரிபிள் டாப் மாதிரி நமக்கு ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இங்கே ஒரு டாப் வச்சிருக்கு, மறுபடியும் மேலே போயிருக்கு, இங்கே ஒரு டாப். இது வந்துட்டு ஒரு டபுள் பாட்டமாக ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு டபுள் டாப், இது ஒரு டபுள் டாப். ஸோ இந்த இடத்துல இதுவும் ஒரு டபுள் பாட்டம். ஸோ எவ்வளோ வாட்டி ரிப்பீட் ஆகுது பாருங்க, இது ஒரு ட்ரிபிள் டாப். இந்த இடத்துல பாருங்க, இங்கேயும் வந்திருக்கு சேம், இங்கேயே வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகுது. இது ஒரு டபுள் பாட்டமாக கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கேயும் பாருங்க ஒரு டபுள் பாட்டம். இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு டபுள் டாப் அடிச்சிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி பாருங்க, இங்க ஒரு டபுள் பாட்டம். ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற எல்லா இடத்துலையுமே இது நடக்குது. அப்போ இந்த ஒரு 2 பேட்டர்னை மட்டும் நம்ம மாஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதில் எவ்வளோ ட்ரேட் நம்மளால எடுக்க முடியும். இது பாருங்க, இங்க ஒரு ரைட் ஷோல்டர் இருக்கு, இங்க லெஃப்ட் ஷோல்டர் இருக்கு, இங்க ஒரு ஹெட் இருக்கு, இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்கு. சேம் சிமிலர் நீங்க பாக்குறீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் பாருங்க, இந்த ஒரே சார்ட்ல எவ்வளோ பேட்டர்ன் கிடைக்குது. அப்போ நம்ம கிட்ட எவ்வளோ எக்கச்சக்க சார்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு சார்ட்ல எவ்வளோ கிடைக்குன்னா அப்போ மற்ற சார்ட்ல எவ்வளோ கிடைக்கலாம். இது பாருங்க, ஒரு டபுள் டாப். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ போக போக நீங்க அட்வான்ஸ்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா இது ஒரு ட்ரிபிள் டாப். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டபிள் பேட்டர்ன் என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்றேன். மோஸ்ட் ரிப்பீட்டபிளாக இருக்கணும், மோஸ்ட் ஒர்க்கபிளாக ஒன்று இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.